உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மெக்கானிக் கே பவுல் பாஸ்கர், அருணா ஆட்டோ ஒர்க்ஸ், வீமன் திருக்கும்பகோணம். ஏற்றம் தரும் ஆண்டாக 2026 அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கே குமரவேல், 25வது விட்ட கழக செயலாளர், கும்பகோணம் மாநகர அதிமுக. 2026 புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்தும் பி முருகேசன், திருபுவனம் வணிகர் சங்க தலைவர், தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர். புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்புற அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவக்குமார், தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர், விளையாட்டு மேம்பாட்டு அணி. அனைவருக்கும் 2026 ஆண்டு சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். பத்திர எழுத்தர் தங்க கணேசன், ஜிஎஸ்ஐ ஜாப் சென்டர், ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில், திருவிடைமருதூர். எம்எஸ்ஆர் என்கிற மாடாக்குடி எம்எஸ் ராஜேந்திரன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலசங்கம். நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெறும் கல்கருட சேவையை ஒட்டி இன்று கொடியேற்றம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். முக்கோடி தெப்பத் திருவிழா எனும் மார்கழி பெருந்திருவிழா கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கோவிலில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கல்கருட ஸ்தலம் என போற்றப்படும் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மார்கழி மாதம் நடைபெறும் இந்த திருவிழாவானது இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. வருகின்ற 26/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை கல்கருட சேவை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் தாயார் திருவீதி உலா நடைபெற உள்ளது. ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் பிரபாகர் உள்ளிட்ட கோவில் பணியாளர்களும் செய்து வருகின்றனர். இன்றைய கொடியேற்றத்தையொட்டி கல்கருட பகவான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க பெருமாள் தாயார் கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார்.